பேரவைத் தலைவர்களே, இந்த உய்யகொண்டான் கால்வாய் என்பது பேட்டவாய்த்துறையினுடைய தலைமதியிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 69 கிலோமீட்டர் தொலை போய் கடைசியாக உங்களுக்கு நான் பேட்டவாய் தலை பேசுகிறேன், உங்களுக்கு ஏரியாவே கிடையாது. உங்களுக்கு திருவெரும்பூர் வட்டம் வாழவந்தான் கோட்டையிலே சென்றடைகிறது. இது ஒரு பாசனத்துக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு சமதள கால்வாய். இதன் மூலம் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர்களுக்கு 11 மாதங்களுக்கு தண்ணீர் இந்த உய்யகொண்டான் கால்வாயில் தான் சென்றடைய வேண்டும். எனவே இந்த அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கால்வாயை சோமரசன்பேட்டை அருகிலே ஒரு வாய்க்காலை தடுப்பணை கட்டினால் இந்த பாதிப்புகள் பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் அங்கு தடுப்பணை கட்ட இயலாது. வேண்டுமானால் கால்வாயை புதுப்பிப்பு கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் பழனியாண்டி. மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். இனியதொரு வாய்ப்பை வழங்கிய என் உயிரினுமான தமிழக முதலமைச்சர்களை வணங்கி, கழகத்தின் இளைய தலைவர், துணை முதல்வர் எங்களது சின்னவர் அவர்களையும் வணங்கி, பேரவைத் தலைவர் அவர்களே, உய்யகொண்டான் வாய்க்கால் எங்களது வாய்க்கால் கரூர் மாயனூரில் தொடங்கி திருவெரும்பூர் அருகே உள்ள கிராமத்தை சென்றடைகிறது. இதில் 50 கிலோமீட்டர் ஆறு பள்ளமாக உள்ள காரணத்தினால் ஒரு 17 குழுமிகள் தண்ணீர் பாசனத்திற்கு ஏதுவாக இல்லை. ஆகையால் 2 சிறிய தடுப்பணைகள் கொடுத்தால் இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருகும். இதில் இந்த 17 கால்வாயில் மட்டும் கேரளாவுக்கு செல்லும் வாழைகள் அதிகமாக வாழைகள் ஊன்றி வாழைகள் கேரளாவுக்கு செல்லக்கூடிய கால்வாய்கள். ஆகையால் 2 தடுப்பணைகள் அவசியம் தேவைப்படுகிற பேரவைத் தலைவர்களே, இதை பேரவைத் தலைவர்களாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். 2 தடுப்பணை கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். சாதாரணமாக கட்ட அது பெரிய இரிகேஷன் சேனல் சார். திருச்சி, தஞ்சாவூர் அதுக்கு தண்ணி போய் ஆகணும். அப்போ நான் 11 மாதத்துக்கு நான் தண்ணி கொடுத்தாகணும். அது அங்கங்கே மடக்கிட்டு இருந்தோம்னா கீழே தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் பெரிய புரட்சி வந்துடும். மாண்புமிகு உறுப்பினர் பழனியாண்டி. தலைவர்களே, தஞ்சை மாவட்டம் வரைக்கும் செல்லக்கூடிய உயர்வுண்டான வாய்க்கால் இந்த 17 குழுமிக்கு மட்டும் வாய்க்கால் பள்ளமாகவும் குழுமி உயரமாகவும் உள்ளதால் இந்த 17 குழுமணி, எட்டரை, கோப்பு, சோமரசம்பேட்டை, முள்ளிக்கரும்பூர், மஞ்சாங்கோப்பு, மருதண்டாக்குறிச்சி, மல்லியமுத்து போன்ற கிராமங்கள் விவசாயிகள் பாதிக்கிறார்கள் பேரவை தலைவர்களே. ஆகையால் இந்த 2 சிறிய தடுப்பணையாவது அமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்ந்து பார்க்கும். ஆர் வெங்கடேசன் அவர்கள். ஆர் வெங்கடேசன் இல்லையா? அந்த அந்த ஓரத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தையார் அணை தூர்வாரி பல ஆண்டுகளாக இந்த பகுதியின் நேரடி மற்றும் ஆயக்கட்டு மூலம் பயன்பெறும் அனைத்து கிராமங்களும் பெருவாரியாக அதிகமாக பாதிக்கப்படுவதால் இந்த அணையை தூர்வார மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, மூத்த அமைச்சரா இளைய அமைச்சரா என்பதல்ல, மக்களுக்கு பயன்பட வேண்டுமானால் தூர்வாரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்ருட்டி தொகுதி பகண்டை, பெரிய பகண்டை, சின்ன பகண்டை, குமாரமங்கலம், தொரப்பாடி, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை, துன்பத்தை சந்திக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 4 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன். இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும்
வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களையும் தடுப்புச் சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும் பேரவைத் தலைவர். எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவைக்குட்பிருந்து நீக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன். அதனால மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கு மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் நாங்கள் மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை. மக்களின் துன்பத்தை துயரத்தை வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் சுவர் எழுப்பி தருவார்கள் என்று கேட்டு அமர்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி. அவ்வளவுதான். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டு இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்குறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்கிறார். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி 4 வருஷமா நிதி இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை. அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துறிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. தடுப்பணை கோணலூர்ல தடுப்பணை கொடுத்துருந்தாங்க. ஆமா, சொல்லிட்டு அது கட்டல. இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்கிறார். இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேன். இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும். சிந்தனை செல்வர் மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் ஆதனூர் என்கிற இடத்துல கொள்ளிடத்தின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அது வடிநில பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே கீழணையிலே இருந்து ஏராளமான மணல் அடித்து வந்து அந்த அணையின் ஷட்டர்களையே திறக்க முடியாத அளவிற்கு மணல் மேடாக வண்டி கிடக்கிறது. அந்த மணல் அப்புறப்படுத்தப்பட்டால்தான் அந்த ஷட்டரை திறக்க முடியும், அந்த திறப்பு விழாவையும் நடத்த முடியும் என்பதை மாண்புமை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மணலை அப்புறப்படுத்த துறை நடவடிக்கை எடுக்க முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையினுடைய நிலைமையை நான் நன்கு அறிவேன். மழையின் காரணமாக திறக்கப்பட்டது. மழை நின்றவுடன் மணல் அகற்றப்படும். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தமிழ்நாடு கடுமையான வெள்ளங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்கப்படுகிற மாநிலமாகவும் வறட்சி காலத்தில் கடுமையான வறட்சியை சந்தித்து நீர் பற்றாக்குறை மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார்கள். ஆகவேதான் மழைக்காலத்தில் உபரி நீராக வெளியேறுகிற கடலுக்கு வீணாக செல்லுகிற அந்த நீரை எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிற வகையில் காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் ஓடைகளிலும் தடுப்பணை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கும் குடிநீர் திட்டத்திற்கும் நிறைவேற்றுவதற்கு அரசு 300 ரூபாய் என்று பல முறை நானும் பல ஆண்டுகளாக கேட்டேன். அதற்காக ஒரு பெரும் திட்டம் இல்ல, ஒரு பெரும் திட்டம் தீட்டி சில கால அளவுக்குள் அரசு நிறைவேற்ற முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது நாம் பெரிய பெரிய அணையை கட்ட முடியாத காரணத்தால் தடுப்பணைகள் கட்டுவதை அரசு உணர்ந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீர்வளத்துறையில் மற்ற திட்டங்களை நிறைவேற்றுவதை விட தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று தான் சென்ற ஆண்டு ஒதுக்கிறார்கள். ஆக 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 அணைகளுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் என்னுடைய மானிய கோரிக்கையில் அதை தெளிவாக தெரிவிக்கிறேன்.
ஆகையினால மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை போல் இந்த ஆண்டும் இப்போவே சொல்கிறத கட்ட முடியாது. எந்தெந்த தொகுதிக்கு வேணுன்றதை கொடுத்துடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் போய் வரணும். அது ஆகையினால கட்டியே தீர வேண்டும் என்று கருதுகிற மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை நிறுத்தி கொடுத்தால் வருகிற நிதியாண்டில் எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ தடுப்பணைகளை எடுத்துக்கொள்வேன். மதியழகன். பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மழை காலங்களில் வெளியேறும் உபரி நீரை வடதள ஏரியிலிருந்து கப்பல்வாடி வழியாக காக்கங்கரை வரை உள்ள ஏரிகளை நிரப்பதற்கு ஏதாவது ஆயத்தம் செய்யப்படுமா என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெளியேறும் நீரில் அதை மார்க்கண்டையா நதியிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் விட்டு கொண்டு வந்து வடதேலா ஏரிக்கும் அதை சுற்றி இருக்கிற ஏரிகளுக்கும் இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது போதாது என்று அங்கிருந்து வேறு ஒரு பகுதிக்கும் ஒரு 20 ஏரிகளை தண்ணீர் கொண்டு வர நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வடதேலா ஏரிக்கு போதுமான தண்ணீர் இல்லை. எனவேதான் எண்ணெய்க்கால் என்கிற அந்த தண்ணீரிலிருந்து வடதேலா ஏரிக்கு அதனுடைய 12 குளங்களுக்கு தண்ணீருக்கு புது கால்வாய் விட்டு வேண்டிய நடவடிக்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. அது வந்தால் வடதேலா ஏரிக்கு வந்த பிறகு அதுக்கு காக்கங்கரைக்கு கொண்டு வந்து கப்பல் கரையை கொண்டு வந்து சேர்த்து விடலாம் கூட்டூர் அணையோடு. மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். இல்லை, இந்த கேள்வி எல்லாமே திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் அதில் பாதிக்கப்பட்டவங்க 1-2 பேருக்கு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அருள்மொழி தேவன் இடத்துல இருக்கையில் இல்லை. யார் அது? மணிகண்டன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்ணை ஆற்றிலிருந்து உபரி நீரால் கூடுதலாக நீர் வரும்போது மலட்டாரில் திறந்து விடுகின்றார்கள். மலட்டாரில் பெருமளவில் வெள்ளம் வந்ததனால் 13 கிராமங்கள் எனும் தொகுதியில் மட்டும் பெருமளவில் பாதித்திருக்கின்றன. மலட்டாரில் இரு கரையிலும் வந்து கரை இல்லை, சுத்தமாகவே கரை இல்லாமல் இருக்கின்றது. அந்த கரையை பலப்படுத்துவதற்கும் அந்த தண்ணீர் வீடுகள்லாம் வந்து சேருவதனால நிறைய பாதிப்பு ஏற்பட்டுகின்றது. அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உத்தரவின் பேரிலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை பொறுப்பு அமைச்சர் அவர்கள் எங்களோடு சேர்ந்து சிறப்பாக அந்த பணிகளெல்லாம் மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையில் பணியாற்றியிருக்கின்றோம். அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பணி வந்து தொடர்ந்து திரும்பவும் அதை பாதிக்காத அளவில் அந்த பகுதிகளெல்லாம் கரைகளை அமைத்து செய்து தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். வெள்ளப்பெருக்கின் பேரவைத் தலைவர்களே, வெள்ளப்பெருக்கின் காரணமாக எங்கெங்கு சேதாரங்கள் ஏற்பட்டதோ அவற்றையெல்லாம் உடனடியாக தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் அது செப்பனிடுவதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கான கணக்குகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிட்டத்தட்ட 40-50 இன்ஜினியர்கள் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய சொன்ன அந்த கோரிக்கையும் அது தேவை உடனடியாக செய்ய வேண்டியது என்றால் அந்த திட்டத்தையும் அதை அரசாங்கம் கவனிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொன்னை கிழக்கு பிரதான கால்வாய், பொன்னை ஈஸ்ட் மெயின் சேனல் நம்முடைய அமைச்சருக்கு தெரியும், சொந்த மாவட்டம். அந்த கால்வாய் என்னுடைய தொகுதியில் ஒரு 22 கிலோமீட்டர் செல்லுகின்றது. அந்த 22 கிலோமீட்டர் செல்லுகின்ற அந்த கால்வாயிலே 5 கொண்டங்கள், மின்னல் கொண்டம், நாகவேடு கொண்டம், சில்லமந்தை கொண்டம், ஓச்சலம் கொண்டம், தக்கோலம் கொண்டம். அந்த கொண்டங்களை நம்பி 25 ஏரிகள் இருக்கிறது. 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் அந்த கொண்டங்களை நம்பி இருக்கிறது. ஆனால் அந்த கொண்டங்கள் பழுதடைந்திருக்கிறது, ஷட்டர் பழுதடைந்திருக்கிறது. அந்த கால்வாயிலெல்லாம் முள் போதர்கள் இருப்பதால் இன்றைக்கு 10 நாட்களாக தண்ணி போகுது. அந்த 25 ஏரிகளுக்கும் நீர் போகவில்லை. உடனடியாக அந்த போர்க்கால அடிப்படையிலே நீங்கள் அந்த கொண்டங்களை சீர் செய்து அந்த
முள்புதிரை எல்லாம் அகற்றினால் அந்த 25 ஏரிகளுக்கு தண்ணி போகும். இன்னும் 2-3 நாளுக்கு தான் தண்ணி போகும் பொழுது அதுக்குள்ளே நீங்கள் சீரமைச்சு கொடுத்தா தான் அந்த 25 ஏரிகள் நிரம்பும். அந்த 10,000 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள். ஆகவே சொந்த மாவட்டம், அமைச்சருடைய சொந்த மாவட்டம், அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நீங்கள் பழுது பார்த்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், போர்க்கால நடவடிக்கைகள் மின்னல் வேக நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.